திருச்சி மத்திய பஸ் நிலையம் போலவே சத்திரம் பஸ் நிலையத்தில் இருந்தும் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு ஏராளமான பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இந்த பஸ் நிலையத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கிறார்கள். பயணிகளின் நலன் கருதி, குறிப்பாக பெண்கள் நலன் கருதி திருச்சி மாநகராட்சி சார்பில் சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே பெண்களுக்காக நவீன சுகாதார வளாகம் ரூபாய் 40 லட்சம் செலவில் கட்டப்பட்டது. இந்த சுகாதார வளாகத்தில் தானியங்கி கதவுகள், தானியங்கி மின்விளக்குகள், கழிப்பறையின் உள்ளே மின்விசிறிகள் என நவீன வசதிகள் உள்ளன. மேலும் இதன் வளாகத்தில் 24 மணி நேரமும் ரூபாய்க்கு 1 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் இயந்திரம், ரூபாய் 5க்கு நாப்கின் வழங்கும் தானியங்கி விற்பனை கருவி, நாப்கினரிப்பான் போன்ற வசதிகளும் உள்ளன. இந்த சுகாதார வளாகத்திற்குள் பெண்கள் செல்லும்போது எதையும் தொடத் தேவையில்லை. கதவுகள் தானாக திறக்கும். கதவு திறந்தவுடன் மின்விளக்குகள் தானாக எரியும். தாய்மார்கள் கழிப்பறைக்கு செல்லும்போது தங்களது குழந்தைகளை பத்திரமாக அமர வைத்து செல்ல குழந்தைகளுக்கான பிரத்யேக அறைகள். கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு கிருமிநாசினி மருந்துகள் கொண்டு கைகளை கழுவதற்கான வசதிகள். மகளிருக்கான மருத்துவ ஆலோசனை, மாதவிடாய் சம்பந்தமான பரிசோதனை மேற்கொள்ளும் வசதி ஆகியவை ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இத்தனை வசதிகளுடன் அமைக்கப்பட்ட இந்த சுகாதார வளாகம் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனால் சில மாதங்கள் சிறப்பாக செயல்பட்ட இந்த சுகாதார வளாகம் தற்போது மூடி கிடக்கிறது. இதனால் இங்குள்ள இயந்திரங்கள் பராமரிப்பின்றி பழுதாகிவிட்டன. தானியங்கி கதவு, குடிநீர் இயந்திரம் பழுதடைந்துள்ளது. மேலும் இந்த சுகாதார வளாகம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருகிறது. இங்கு மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை அங்கேயே தூக்கி எறிந்துவிட்டு சென்று விடுகின்றனர். இதனால் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட இந்த சுகாதார வளாகம் பெண்களுக்கு பயன்படாமல் வீணாகி வருகிறது. ஆகவே இந்த சுகாதார வளாகத்தை மீண்டும் திறந்து பெண்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.